அண்மைச் செய்தி. நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஜினியின் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பில் தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். தற்போது ரஜினியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகர் ரஜினிகாந்த் நேற்று இரவு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அங்கு இருதயவியல் துறை மருத்துவர்களால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அவருக்கு இன்று காலை ஒரு பரிசோதனைகளும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரத்த நாளங்களில் வீக்கம் இருப்பதாகவும் இந்த வீக்கம் குறித்து மருத்துவர் சாய் சதீஷ் மற்றும் மருத்துவ குழுவினரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தற்போது அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் மருத்துவர் சாய் சதீஷ் தலைமையிலான மருத்துவ குழுவானது தொடர்ந்து அந்த இரத்த நாளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கம் தொடர்பாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பு இருந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய மருத்துவமனை நிர்வாகமானது தொடர்ந்து உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அவர் மருத்துவமனை ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் இது தொடர்பாக ஒரு சிகிச்சையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அதன் காரணமாகவே நேற்று இரவு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இன்று அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதுடன் அந்த குடல் இரத்த நாளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கம் அது தொடர்பாக மருத்துவ குழுவானது தொடர்ந்து அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் இறுதியில் உடல் நலம் தேறி நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டு உள்ளது.